அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல கேது உட்காந்துருக்கிறதுனால சப்போஸ் நீங்க இப்ப ஏதாவது இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வருஷம் வந்து நீங்க உங்க பேர்ல எதுவும் இடம் வாங்காம, சப்போஸ் நீங்க ஆணா இருந்தா உங்க ஒய்ஃப் பேர்ல இல்ல பசங்க பேர்ல, இல்ல நீங்க பெண்ணா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் பேர்ல பசங்க பேர்ல அந்த மாதிரி இடம் வாங்குறது வந்து நல்லது. நீங்களா வந்து உங்க பேர்ல வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ இடம் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க வாங்குற இடத்துல அது நாகமணியா அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த இடத்த பத்தி விசாரிச்சுட்டு வாங்குங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா வந்து சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. நினைச்ச காரியங்கள் வெற்றி, நினைச்ச விஷயங்கள் வெற்றி. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. ரெடியா இருங்க.